வந்து ஒரு டெல் கம்ப்யூட்டர் டெல் லேப்டாப் உண்டு. இந்த டெல் லேப்டாப்புக்குரிய அனைத்து டிரைவர்ஸையும் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் முடிச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டெல்.com போய் டெல்லுக்குரிய சைட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ நான் டெல் சைட்டுக்குள்ளே போனேன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் டெல்லுக்குரிய அனைத்து விதமான டிரைவர்ஸையும் வந்து நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் டெல்லிலேயும் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொடக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டிரைவர்ஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே ப்ரொடக்டில் வந்து சப்போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டிரைவர்ஸ் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த டிரைவர்ஸ் டவுன்லோடுக்கு போனீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட கணனிக்குரிய வந்து டிரைவர்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய விஷயத்தை வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்டர் சர்வீஸ் டேக். இங்கே வந்து நீங்கள் என்டர் சர்வீஸ் டேக்ன்ற வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட கம்ப்யூட்டரை ப்ரொடக்ட் ஐடி அல்லது வந்து சீரியல் நம்பர். ஏன்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒவ்வொரு சீரியல் நம்பர் இருக்குது. அதாவது வந்து ஃபோனுக்கு வந்து இந்த எமி நம்பர் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பரை வச்சு தான் என்ன செய்யப்படும்னு சொன்னால் நம்ம உடல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்குரிய கணனிக்குரிய டிரைவர்ஸை மட்டும் வந்து செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து நம்மளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்குது. நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நம்ம தேவையில்லாத சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணுற வந்து டிரைவர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுற வந்து நம்ம குறைச்சிக்கொள்ளலாம். அப்போ நம்மளுக்குரிய இந்த ஐடியா வந்து நம்மளுக்கு எடுக்க தெரியணும். இதை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து ஜியூஐயில் வந்து நம்ம வந்து லிமிட்டட் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருக்கும். பட் சிஎம்டியில் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அவசியம் இல்லை. ஸ்டார்ட்டுக்குள்ளே போய் கொள்ளுங்க, சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். அவர் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை எஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து காட்டுவார் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லி. இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட் காட்டும் WMIC. அதே போல் நம்மளுக்குரிய பயோஸுக்குரிய சீரியல் நம்பரை கெட் பண்ணிக்கொள்வோம். கெட் சீரியல் நம்பர் ஸ்பேஸ் விடாதீங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வந்து என்டர் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து ரெண்டு கம்ப்யூட்டருக்குரிய டெல் கம்ப்யூட்டர்ஸுக்குரிய சீரியல் நம்பர் இவர் தான். இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம காப்பி பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் இவர் வந்து இவரை மாதிரியே டைப் பண்ணி கொள்ளலாம். இவர் எப்படி காப்பி பண்ணுறேன்னு சொன்னால் வந்து இவரை சும்மா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோலோட சியை ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இவரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யுங்கன்னு சொன்னால் என்டர் சர்வீஸ் டேக் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து கண்ட்ரோல் வி பண்ணிக்கொள்ளுங்க, பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி அதே பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே டைப் பண்ணி கொள்ளலாம். இங்கே வச்சுட்டு இப்போ வந்து சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்குரிய கம்ப்யூட்டருக்குரிய டிரைவர்ஸ் எல்லாமே என்ன செய்வார்னு சொன்னால் வந்து எல்லாத்தையும் காட்டுவார். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து நம்மளுக்குரிய மாடல் வந்து இவர் தான் வந்து இன்ஸ்பியரன் 3542. இந்த மாடல் தான் வந்து நம்மளுக்குரிய டெல் லேப்டாப்புக்குரிய இந்த மாடல் தான் இங்கே வந்து அவ்வளோ டிரைவர்ஸையும் காட்டியிருக்காரு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட்டுக்குள்ளே போயிட்டு சிஸ்டம் இன்ஃபோன் அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே காட்டுவார் வந்து சிஸ்டம் இன்ஃபோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு ஆப்ஷன் வரும், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதில் உங்களுக்கு காட்டும் வந்து என்ன இருக்கிறது வந்து சிஸ்டமுக்குரிய மாடல் வந்து அதே மாடல் தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் வந்து இங்கே ப்ரௌசர்லையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறாரு அந்த இதுக்குரிய சீரியல் நம்பரோட. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்குரிய அனைத்து விதமான டிரைவர்ஸ்களும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ நீங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம். லேட்டஸ்ட் லாஸ்ட் அப்டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 2016 இருக்குது. இங்கே வந்து சில டிரைவர்ஸ் வந்து 2018 மார்ச்சுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து லேட்டஸ்டான டிரைவர்ஸ்கள் தான்
நீங்கள் இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்குரிய சீரியல் நம்பருக்குரிய டிரைவர்ஸை மட்டும்தான் வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையுமே வரக்கூடியதாக இருக்காது. இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டெல் கம்ப்யூட்டர்ஸுக்கு. அதே மாதிரி ஃபேமஸான ஒரு 3 வெப்சைட்டை பார்ப்போம். மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் hp.com. இப்போ hp.com என்ன செஞ்சோம்னு சொன்னால் hp.com போன முடிச்சினாலும் கூட அங்கேயும் இப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து சப்போர்ட்ன்ற விஷயத்துக்குள்ளே இருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, சப்போர்ட்ன்ற விஷயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாஃப்ட்வேர் அண்ட் டிரைவர்ஸ் இருக்குது. இப்போ அவரை கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ எங்கேயும் போய் பார்த்தோம்னு சொன்னால் அவருக்குரிய இங்கே சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் ப்ரொடெக்ட்டுக்கு போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இங்கே ப்ரொடக்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்குள்ளே வந்து ப்ரொடக்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்டையூ ஹெச்பி சீரியல் நம்பர் அதே விஷயம் மாதிரி தான் நம்ம உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து சரியாக வந்து உங்களோட சீரியல் நம்பரை வந்து கெட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை வந்து சிஎம்டி கமெண்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து WMIC அதே மாதிரி பயோஸ் கெட் சீரியல் நம்பர் ஸ்பேஸ் விடாமல் இந்த சீரியல் நம்பரை என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய சீரியல் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். சம்டைம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து சிஎம்டி கமெண்டில் வந்து டிரெக்டாக வந்து சிஎம்டி டைப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணாலும் விண்டோஸ் வந்து. பட் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரில். ஸோ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜஸ் வந்து முக்கியமான விஷயம். இப்போ சீரியல் நம்பரை கெட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா பிசிக்கும் வந்து லேப்டாப்ஸுக்கும் வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய சீரியல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்யூட்டருக்குரிய டிரைவர்ஸை வந்து ஹெச்பி கம்ப்யூட்டர்னு சொன்னால் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். என்னென்னு சொன்னால் வந்து நான் வந்து டெல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறபடியாக வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாது. நான் இதில் வந்து இந்த டெல் கம்ப்யூட்டர்ஸ்க்குரிய வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து நம்மளுக்குரிய பெஸ்ட் பிராண்டட் அசூஸுக்கு பார்ப்போம். asus.com போய் பார்ப்போம். இப்போ இவருக்கு அப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னால் சர்வீசஸ். இங்கே சர்வீசஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்காரு டவுன்லோட் த லேட்டஸ்ட் டிரைவர் சாஃப்ட்வேர் ஃபர்ம்வேர் அண்ட் யூசர் மேனுவல்ஸ். இப்போ இங்கே வர என்ட்ரு டவுன்லோட் சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் என்டர் யுவர் மாடல் நேம் அண்ட் ஆஃப் யுவர் ப்ரொடக்ட்னு சொல்லியிருக்கிறாரு. இடத்துல செலக்ட் யுவர் ப்ரொடக்ட்னு இருக்கிறாரு. இப்போ உங்களோட ப்ரொடக்ட் டைப்பை கொடுங்க, ப்ரொடக்ட் மாடலை கொடுங்க, சீரீஸை கொடுங்க. இப்போ அந்த அடிப்படையில் இல்லாட்டி உங்களுக்குரிய சீரியல் நம்பர் மாடல் நம்பர் தெரியும்னு சொன்னால் இங்கே என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் சர்ச் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்குமே வந்து சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன், டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன். தேவையில்லாத டிரைவர்ஸ், தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து தேவையில்லாத சாஃப்ட்வேர்கள் வந்து நிறைய வைரஸ் தாக்குதல் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயும் கூட நிறைய வந்து டிரைவர்ஸ் பேக் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சில லாங்குவேஜ்கள் வந்து விளங்கவே மாட்டிச்சு. வந்து நம்மளுக்கு வந்து சில டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் எல்லாம் வந்து அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறேன்னு கூட தெரியாமல் சில வந்து திரும்ப கம்ப்யூட்டர் வந்து ஃபார்மேட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. அப்படியான பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வந்து டிரைவர்ஸை வந்து இது இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணக்குள்ள சிலர் வந்து வைரஸை வச்சு தான் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர்ஸ் பேக் வந்து டவுன்லோட் பண்ணாலும் கூட 14 GB 15 GB தான் வந்து வருது. அது வந்து எல்லாருலேயும் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு குறைஞ்ச கெப்பாசிட்டியில் இன்டர்நெட்டில் வந்து தேவையான சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இது 2 மெத்தட்டும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் ஏதாவது டவுட் இருந்தால் சொன்னால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.